இங்க ஒரு கூட்டமாக ஒரு ஃபேமிலியாக கும்மலா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஒரு புதுமனை புகுவிழாவுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் சேர்ந்து ஜாலியா திரும்பி வர்றீங்க, சொல்லுவீங்க சூப்பரா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு, சமீப காலத்துல இப்படி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனே நடந்தது இல்லடா, போனதே இல்லடி அப்படின்னு சொல்றீங்க வச்சுக்கோங்களேன். எதன் அடிப்படையில் எதை மையமாக வச்சு நீங்க சொல்லுவீங்க? சாப்பாடு. அதுதான். சிக்கன் லெக் பீஸ் கரெக்டா கிடைச்சிருச்சா, மட்டன் கரெக்டா வந்துருச்சா, பிரியாணி செமையா இருந்துச்சா? இது நம்மை விட அழகா தெரிஞ்சவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனால் தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்னாடி ஒரு புத்தகத்தை எடுத்து, இதோ பேதுரு, மத்தேயு, மார்க்கு, இது எனக்கு என் நினைவாக வச்சுக்கோங்கன்னு சொல்லல. தான் போட்ட அந்த அங்கியை எடுத்து கொடுக்கல, இது என் நினைவாக வச்சுக்கோன்னு சொல்லல. ஒரு பூவை எடுத்து கொடுத்து என் நினைவாக ஞாபகார்த்தமா வச்சுக்கோங்க சொல்லல. மாறாக அவர் என்ன செஞ்சார்? ஒரு அப்பத்தை எடுத்து உயர்த்தி நன்றி செலுத்தி அவர் சொன்னார், இது என் நினைவாக செய்யும். திராட்சை கிண்ணத்தை எடுத்து உயர்த்தி அந்த ரத்தத்தை கிண்ணத்தை எடுத்து உயர்த்தி சொன்னார், இது என் நினைவாக செய்யும். பார்த்தவர்களே, திருப்பலியை பத்தி சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவாங்க, நற்கருணை பத்தி சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவாங்க. அப்பா தந்தை, விண்ணக தந்தையாம் கடவுள், ஆதாமையும் ஏவாளையும் படைத்த கடவுள் ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி எல்லாவற்றையும் கொடுத்து, செடிகள் மரங்கள் எல்லாம் படைத்து எல்லாவற்றையும் அவர்கள் அளித்தார். ஆனால் அப்பா தந்தை ஒரு செக்கு மட்டும் வச்சார், ஒரே ஒரு கட்டளை மட்டும் வச்சார். என்ன கட்டளை? தோட்டத்தின் நடுவே உள்ள அந்த மரத்தின் கனியை உண்ணக்கூடாது. உண்ணக்கூடாது என்ற கட்டளையை அவர் மீறினார்கள், பாவம் செஞ்சாங்க, அதை உண்டார்கள். ஆனால் மகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, யோவான் நற்செய்தியிலே மகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அப்பத்தை எடுத்து உயர்த்தி அவர் சொல்கின்றார், இதை நீங்கள் உண்ண வேண்டும். நிலை வாழ்வு வேணுமா? இதை நீங்கள் உண்ண வேண்டும். இந்த இரத்தத்திலிருந்து நீங்கள் குடிக்க வேண்டும். உண்ணக்கூடாது என்ற கட்டளையின் மீறல் தான் பாவம் என்றால், நீங்கள் உண்ண வேண்டும் என்ற புது கட்டளையின் அனுசரணம் தான், கீழ்ப்படிதல் தான் நற்கருணையும் திருப்பலி. உண்ணக்கூடாது என்ற பாவத்தை அவர் மீறினார்கள். ஏதேன் தோட்டத்தை, விண்ணகத்தை, பரலோகத்தை, பாரடைஸை அவர்கள் இழந்தார்கள். ஆனால் அதை மறுபடியும் மனிதர்களுக்கு கிடைக்கணும் என்றதனால தந்தையாம் கடவுள் தன் ஒரே மகனை நமக்காக அனுப்பினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இறங்கி வந்தார். அந்த திருப்பலியை தான் நாம் ஒன்று சேர்ந்து அர்ப்பணிக்கின்றோம். விண்ணகத்துக்கு போகணுமா? ஒரே ஒரு வழி இறை வார்த்தை சொல்லி தருகின்றது. யோவான் நற்செய்தி 6:53-54. நிலை வாழ்வு பெறணும் என்றால், இதோ என் உடலை உண்ணுங்கள், என் இரத்தத்தை குடியுங்கள். இதுதான் திருப்பலி.